இன்னைக்கு நுரை பீர்க்கங்காய் அதனுடைய பயன்கள் என்ன? அது எப்படிலாம் சமைக்கலாம்? அது எங்கே விளையுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். எங்க வீட்டுக்கு முன்னாடி வேலி ஓரத்தில நெறைய காய் இருந்தது. இவரு வந்து பறிச்சாரு. அதில என்னென்னலாம் செய்வாரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கடைகள்ல வாங்குறோம் இல்லையா பீர்க்கங்காய், அதே மாரி தான் இதையும் சமைக்கணும். இத பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். இவரு வந்து கடைவேன் அப்படின்னாரு. அது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சு கடையிறது. மத்துல கடைஞ்சு அப்படியே களி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்குனாங்க. இந்த காயும் இப்படிதாங்க இருக்குது. நல்லா இது அந்த பீர்க்கங்காய் மாரி மேல வரி வரியாலாம் இருக்காது. நல்லா முள்ளு முள்ளுன்னு வள வளன்னு இருக்கும். இதெல்லாம் யாரும் பயிரிடல. மழை காலத்தில அதே தானா வந்துருது. அது பச்சையா இருக்கக்குள்ள இலைகள் மறைவுல காய்கள்லாம் தெரியலையா? இப்ப அந்த இலையெல்லாம் காய்ஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் காஞ்ச காய்கள் நெறையா இருக்குது. இது மறுபடியும் பயன்படும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த தோல் மேல இதெல்லாம் எடுத்து வெட்டி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு தேய்க்கிற நார் தயாரிக்கலாம். எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு, அவரும் கேட்டிருந்தாரா, அவருக்காக தான் நான் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இத யாரும் உற்பத்தி பண்றதில்ல. வேலி ஓரங்கள்ல தானா முளைக்குது. ஆனா நல்லா சத்தானதும், சுவையாவும் இருக்குது. யாரும் வளர்த்தாமையும், பராமரிப்பு பண்ணாமையுமே அது மனிதனுக்கு எப்படிலாம் உதவுது பார்த்தீங்களா? இது பச்சையா இருக்கக்குள்ள இந்த பார்க்குறதுக்கே இந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மஞ்சள் பூவும், பச்சையும் அவ்வளோ சூப்பரா இருந்தது. இந்த காஞ்ச காயெல்லாம் பறிச்சுட்டேன். எந்த ஒரு பொருளும் வேலியிலயும் சும்மா இருந்தாலாம் அதுக்கு மதிப்பு இல்லைங்க. ஒரு ஷோரூம்ல வச்சு அவ்ளோ விலை, இவ்ளோ விலை, இத சாப்பிட்டா இளமையா இருப்பீங்கன்னு சொல்லுங்க பாருங்க. இதுக்கு அவ்ளோ டிமாண்ட் ஆயி போயிரும். இப்ப காலம் ஏன்னா, அந்த இளமை, நோய் இல்லாம இருக்கணும்னு போய்க்கிட்டு இருக்கு. இந்த காயெல்லாம் பறிச்சுட்டேன். இப்ப அது மேல இருக்கிற தோலெல்லாம் எடுக்கலாம் வாங்க. அத லைட்டா தட்டி, தட்டி அந்த மேல இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டோம்னா, அது நமக்கு எப்படி வரும் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு தேய்க்கிறதுக்கு நார் பயன்படுது இல்லையா? அதுவும் இருக்கும். அதுக்குள்ள எவ்ளோ விதைகள் இருக்குன்னு பாருங்க. எந்த இன்ஜினியருமே இப்படி ஒரு ரேக் கட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள பாருங்க எல்லாமே கரு கரு கருன்னு விதைகள் கொட்டுனா, அப்படியே பளபள பளபளன்னு கொட்டுது. இது மழை காலத்தில தண்ணி பட்ட உடனே வெடிச்சு விதைகள்னு நல்லா பரவுது. எங்க ஏரியாவுல இது நெறைய செடிகள் வருதுங்க. மற்ற இடங்கள்ல மார்க்கெட்ல விக்கிறாங்களோ இல்லையோ, இது எங்க இடத்துல நெறையா வருது. நல்லா பீர்க்கங்கா மாரியே நல்லா சமைச்சு பிஞ்சா இருக்கக்குள்ளயே செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பரா நல்லா இருக்குது, சத்தானது, சில நெறைய மருத்துவ குணங்களையும் கொண்டதுன்னு அவரு சொன்னாரு. எங்க வேலியில வந்த நுரை பீர்க்கங்காய் எங்களுக்கு எந்த விதத்துலலாம் பயன்படுது பாருங்க. சமைச்சும் சாப்பிட்டோம், அதனுடைய தோலையும் பயன்படுத்திக்கிறோம், எல்லாமே பயன்படுது. இது நல்லா சாஃப்ட்டா இருக்குது அந்த தோலும். உங்க ஏரியாவுல இந்த காய் வந்துச்சுன்னா, இனிமேல் மிஸ் பண்ணாம பறிச்சு சாப்பிடுங்க. அப்படியே அது யாரும் பறிக்காம போயி காஞ்சு போனாலும் அத விட்டுறாதீங்க. அதனுடைய நார எடுத்து நம்ப உடல் தேய்க்கிறதுக்கும், குளிக்கக்குள்ள பயன்படுத்திக்கலாம். விதைகள் பாருங்க அப்படியே கரு 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 கருன்னு எவ்வளோ அழகா இருக்கு. நன்றி. வணக்கம்.